வாங்க எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து வேதை புஷ்பா பேசுகிறேன். எல்லாருமே பாருங்கள், இந்த செடியை பாருங்கள். இது வந்து இந்த செடியோட பேர் வந்து கரிசலாங்கண்ணி செடி. எங்கள் தோட்டத்தில் நான் வளர்த்து வச்சுருக்கிறேன். கரிசலாங்கண்ணி செடி வந்து இந்த கரிசலாங்கண்ணி செடி வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு பெஸ்ட்டு. தலைமுடி வந்து நல்லா வளரும், கருன்னு நல்லா வளரும். இந்த வந்து கரிசலாங்கண்ணி செடியை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை வந்து அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம். அப்புறம் வந்து துவையல் வதக்கி துவையெல்லாம் அரைக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி பிடிச்சா உங்களுக்கு வந்து குழம்பு வச்சு சாப்பிடலாம். அதோடய பூவை பாருங்கள். பூ வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பூவை இதுதான் கரிசலாங்கண்ணி பூ. இங்கே பாருங்க, தெரியுதா? இந்த பூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்க, இந்த பூவை. கரிசலாங்கண்ணி செடியோட பூ வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பூவை நல்லா பார்த்துங்க. நல்லா இருக்கா? பாருங்க, இந்த செடி வந்து இலை வந்து இந்த பாருங்க, இலையை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இலையை அப்படியே பறித்து இது மாதிரி இலையை பறித்து நல்லா ஒரு பிடி அளவுக்கு கீரையை பறித்து நீங்கள் வந்து அரைச்சி அப்படியே குளிக்கலாம். குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலைமுடி நல்லா கருன்னு வளரும். இது வந்து காய வச்சு, இலையை காய வச்சு பொடி பண்ணிங்க தேங்காய் எண்ணெயில் கலந்து வச்சுக்கலாம். கரிசலாங்கண்ணி செடி, இந்த செடிக்கு பேர் கரிசலாங்கண்ணி செடி. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதையும் அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாருங்க, இது வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெயிலையும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பயனுள்ள செடி தான். ஏன்னா கண்களுக்கும் குளிர்ச்சி, ரெண்டாவது வந்து தலைமுடி நல்லா கருன்னு வளரும். துவையை அரைச்சி சாப்பிட்லாம். விருப்பம் உள்ளவங்க வதக்கி துவையை அரைச்சியும் சாப்பிட்லாம். இது வந்து நல்ல ஒரு செடி, மூலிகை செடி, நல்ல செடி. இந்த பாருங்க, இது வந்து குழம்பும் வைக்கலாம். குழம்பு பருப்பு போட்டு குழம்பும் வச்சு சாப்பிட்லாம். நான் எப்போயாவது வைப்பேன். ஒன்றுமே இல்லை, அன்றைக்கி பறித்து கறியாக்கி சாப்பிடுவேன். வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவோம். இந்த பூவெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கரிசலாங்கண்ணி செடி, இதுக்கு பேர் கரிசலாங்கண்ணி செடி. உங்கள் வீட்டில், உங்கள் ஊர்லெலாம் எப்படி சொல்லுவீங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வேதை புஷ்பாவுக்கு வந்து எல்லாமே விளக்கம் கொடுங்க. எப்படின்னா, கரிசலாங்கண்ணி வந்து உங்கள் ஊர்லெலாம் அவங்கவுங்க ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவீங்க. ஓகே, பார்த்துட்டிங்களா? இதுதான் கரிசலாங்கண்ணி செடி. ஓகே நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே அப்படியே லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்டில் எல்லாருமே அப்படியே சொல்லிவிடுங்க. இந்த செடி இன்னும் பயனுள்ளது நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ சொல்கிறேன். இன்னும் பயனுள்ளது என்னென்னு எனக்கு அப்படியே விளக்கமாக சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, வணக்கம் நேயர்களே.